தேவனால் பயன்படுத்தப்பட்ட பாத்திரம். அவர் இயேசு கிறிஸ்து பெருகவும் நான் சிறுகவும் வேண்டும். யோவான் 3:30. தலைப்பு: பயணங்கள் துவங்கட்டும். இன்றைய மிஷனரி அதோனிராம் ஜட்சன். மண்ணில் பிறந்தது 9/8/1788 ஆண்டு. விண்ணில் சென்றது 12/4/1850 ஆண்டு. ஊர் மசாசூசெட்ஸ், மல்டேன். நாடு அமெரிக்கா. தரிசன பூமி பர்மா. வயது 20. வாழ்க்கையை ரசிக்கவும் ருசிக்கவும் நினைக்கும் பருவம். அதோனிராம் ஜட்சன் வாழ்வை அனுபவிக்க புறப்பட்டார். இரவு நேரம். சத்திரம் ஒன்றில் இடம் கேட்க காலியாய் இருந்த ஒரே அறை கிடைத்தது. நிம்மதியாய் தூங்க நினைத்தவரின் நிம்மதியை பக்கத்து அறையில் தங்கியிருந்த நோயாளி கலைத்து போட்டான். நோயாளியின் மரண ஓலங்கள் தூக்கத்தை வரவிடாமல் தடுத்தது. மறுநாள் காலையிலேயே ஒரு துக்க செய்தி. நோயாளி மரித்து விட்டான் என்பதே அது. ஜட்சன் தன் பயணத்தை துவங்கும் முன் அந்நோயாளியை பற்றி அறிய மிகுந்த ஆவல் கொண்டார். அந்தோ அதோனிராமுக்கு உலகமே ஒரு நிமிடம் தாறுமாறாக சுற்றியது. தன் உயிர் நண்பனே அவன் என்பதை அறிந்ததும் அதிர்ந்து போனார். கடவுள் இல்லை என்ற கொள்கையுடைய அவனின் கதை முடிந்து போனதை எண்ணி கண்ணீர் விட்டார். 1808 ஜட்சன் தன்னை இயேசுவுக்கு ஒப்பு கொடுத்தார். மேரி ஹசல்டைன் என்பவரை மணந்தார். இருவருமாக இறைப்பணி செய்ய இந்தியா வந்தனர். இந்தியாவின் இருண்ட காலம் அது. ஒளியை ஏற்றுக்கொள்ள முடியாததால் ஜட்சன் பர்மா நோக்கி தன் பயணத்தை தொடர்ந்தார். பர்மிய மொழியை கற்கலானார். பர்மாவில் நடைபெற்ற குடும்ப கொடுங்கோலன் ஆட்சியால் 2 வருட கடுங்காவல் தண்டனை பெற்றார் ஜட்சன். மீண்டும் விடுதலையடைந்து பர்மிய மொழியில் வேதாகமத்தை மொழிபெயர்த்து பர்மா மக்களின் வாழ்வில் ஒளியேற்றினார். தன் குழந்தைகளையும் மனைவியையும் மண்ணில் விதைத்த ஜட்சன் கடல் யாத்திரையின் போது மரித்து கடலில் அடக்கம் பண்ணப்பட்டார். ஜட்சன் ஏற்றிய தீபம் இன்றும் பர்மாவில் சுடர்விட்டு பிரகாசிக்கின்றது. அன்பரே, நற்செய்தியை அறிவிப்பதில் உமது நாட்டம் என்ன? வாழ்விலிருந்து வாழ்வுக்கு, ஒரு குறுகிய காலகட்டத்திற்கு மட்டுமே என்றில்லாமல் ஒரு வாழ்க்கை முழுவதுமாய் என்று எண்ணி புறப்படுங்கள் என்கிறார் அதோனிராம் ஜட்சன்.